ஒரு நிமிடம் பொறுங்கள். நீங்கள் தினமும் வெள்ளரிக்காயை சாலட்களிலோ அல்லது கோடைக்கால புத்துணர்ச்சிக்காகவோ சாப்பிடுகிறீர்களா? அதுதான் மிகவும் ஆரோக்கியமானதென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீர்ச்சத்து நிறைந்தது, இலகுவானது மற்றும் குளிர்ச்சியானது. ஆனால் இன்று ஒருவேளை யாரும் உங்களிடம் சொல்லாத ஒரு உண்மையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். 60 வயதிற்குப் பிறகு வெள்ளரிக்காயை தவறான முறையில் சாப்பிடுவது நன்மையை விட அதிக தீமையையே விளைவிக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது நீங்கள் செய்யும் 5 தவறுகளை இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அவை உங்கள் வயிறு, மூட்டுகள் மற்றும் உங்கள் உயிருக்கே கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடும். மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த தவறுகளில் ஒன்று உங்களை மருத்துவமனையில் சேர்க்கும் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும். ஆனாலும் மக்கள் அது ஆரோக்கியமானது என்று நினைத்து அதை தொடர்ந்து செய்கிறார்கள். 5வது தவறிலிருந்து தொடங்குவோம். நாம் முதல் தவறை அடையும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 60 வயதிற்குப் பிறகு வெள்ளரிக்காய் ஏன் இவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடும்? இதற்கான பதில் 2 விஷயங்களில் அடங்கியுள்ளது. முதலாவது செரிமான பலவீனம். 60 வயதிற்குப் பிறகு செரிமான சக்தி 40% குறைகிறது. 40 வயதில் எளிதில் ஜீரணமான உணவு 60 வயதிற்குப் பிறகு வாயுத் தொல்லை, வயிறு உப்புசம் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக, வெள்ளரிக்காயில் குகுர்பிடாசின் என்ற ஒரு சேர்மம் உள்ளது. இந்த சேர்மம் பலவீனமான செரிமானத்தை மேலும் எரிச்சலூட்டுகிறது. மேலும் தவறான முறையில் உண்ணும்போது அது ஒரு விஷம் போல செயல்படுகிறது. மேலும் தவறான நேரம், தவறான கலவை மற்றும் தவறான வெள்ளரிக்காய் தேர்வு ஆகிய அனைத்தும் இந்த விளைவை இரட்டிப்பாக்குகின்றன. இன்று நான் 3 விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது செய்யும் 5 பொதுவான தவறுகள். ஒவ்வொரு தவறையும் சரி செய்வதற்கான சரியான வழி மற்றும் வெள்ளரிக்காயை உண்மையிலேயே நன்மை பயக்கும் ஒன்றாக மாற்றும் ஒரு விதி. 67 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியை சுஷிலா தேவி எனக்கு நினைவிருக்கிறது. அவர் தனது சிறிய தோட்டத்திலிருந்து தினமும் புதிய வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டு வந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் இரவில் வாயுத் தொல்லை, காலையில் எழுந்தவுடன் மூட்டு வலி மற்றும் சாப்பிட்ட பிறகு கனமான உணர்வு ஆகியவற்றால் அவதிப்பட்டார். இது வயதின் விளைவுகள் என்று அவர் நினைத்தார். அவரது மகன் அவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். மருத்துவர் கேட்டார், நீங்கள் பகலில் என்ன சாப்பிடுகிறீர்கள்? எப்படி சாப்பிடுகிறீர்கள்? பதில்களை கேட்டதும் மருத்துவர் கூறினார், வெள்ளரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம். ஆனால் இந்த 5 தவறுகளையும் இன்றிலிருந்து நிறுத்துங்கள். வெள்ளரிக்காய் இந்த நோய்க்கு காரணமல்ல. நீங்கள் அதை சாப்பிடும் விதம்தான் காரணம். சுஷீலா அதை நம்பவில்லை. ஆனால் அவள் அதை முயற்சி செய்தாள். 3 வாரங்களில் அவளுடைய வாயுத் தொல்லை பாதியாக குறைந்தது. 6 வாரங்களில் மூட்டு வலி கணிசமாக குறைந்தது. மருந்து மாறவில்லை. நான் சாப்பிடும் விதம் மட்டுமே மாறியது. எனவே அந்த 5 தவறுகளைப் பற்றி ஆராய்வோம். 5வது தவறு, இரவில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவது. வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது. இது உண்மைதான். ஆனால் 60 வயதிற்குப் பிறகு இரவில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதுதான் மிகவும் பொதுவான வயிற்றுத் தவறாகும். இதைக் கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். மேலும் கேளுங்கள். வெள்ளரிக்காய்க்கு குளிர்ச்சி தரும் தன்மை உண்டு. இரவில் உடல் வெப்பநிலை குறைவாக இருக்கும். மேலும் செரிமான சக்தியும் இரவில் மிகவும் பலவீனமாக இருக்கும். குளிர்ச்சியான வெள்ளரிக்காயும் இரவில் ஏற்படும் பலவீனமான செரிமானமும் சேர்ந்து செரிக்கப்படாத உணவை உருவாக்குகின்றன. இந்த செரிக்கப்படாத உணவு வாயு, வயிறு உப்புசம் மற்றும் இரவில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த அமைதியின்மை தூக்கத்தை கெடுக்கிறது. 60 வயதிற்குப் பிறகு முன்பை விட தூக்கம் குறைவாக இருக்கும். மேலும் இரவில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவது அதை மேலும் குறைக்கிறது. இரவில் குளிர்ச்சியான உணவுகளை உண்பது வாதத்தை அதிகரிக்கிறது. அதாவது மூட்டுகள் மற்றும் தசைகளில் விறைப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த விறைப்புத்தன்மை காலையில் எழுந்தவுடன் வலியை ஏற்படுத்துகிறது என்று ஆயுர்வேதம் 5000 ஆண்டுகளாக நிரூபித்துள்ளது. அதற்கு பதிலாக என்ன செய்வது? இரவில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்துங்கள். வெள்ளரிக்காய் சாப்பிட சிறந்த நேரம் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை ஆகும். இரவில் வெள்ளரிக்காய்க்கு பதிலாக ஒரு கிண்ணம் சூடான பாசிப்பருப்பு சூப் சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது. முக்கிய முன்னெச்சரிக்கைகள்: இரவில் வெள்ளரிக்காயை தவிர்க்கவும். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, 50 வயதிற்குப் பிறகு அனைவருக்கும் இது பொருந்தும். 4வது தவறு, தினமும் உணவில் வெள்ளரிக்காயைச் சேர்த்து உண்பது. இரண்டும் தனித்தனியாக ஆரோக்கியமானவை, ஆனால் ஒன்றாகச் சேரும்போது வயிற்றுக்கு ஒரு நச்சு கலவையை உருவாக்குகின்றன.
4வது தவறு தயிருடன் வெள்ளரிக்காய் சேர்த்து உண்பது. ஒவ்வொரு வீட்டிலும் ராய்தா செய்யப்படுகிறது. குளிர்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான தயிர் மற்றும் வெள்ளரிக்காய் ஆகிய இரண்டும் 60 வயதிற்குப் பிறகு செரிமானத்தில் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். ஆயுர்வேதம் இதை முரண்பாடான உணவு முறை என்று அழைக்கிறது. அதாவது தனித்தனியாக நன்மை பயக்கும் இரண்டு விஷயங்கள் ஒன்றாகச் சேரும்போது தீங்கு விளைவிக்கும். தயிர் புளிப்பு மற்றும் கனமான தன்மையை கொண்டுள்ளது. வெள்ளரிக்காய் குளிர்ச்சியான மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த தன்மையை கொண்டுள்ளது. இவற்றை ஒன்றாகச் சாப்பிடுவது செரிமானத்தை மெதுவாக்கி குடலில் நொதித்தலை தூண்டுகிறது. இதன் விளைவாக வாயு, வயிறு உப்புசம் மற்றும் வயிற்றில் கனமான உணர்வு ஆகியவை ஏற்படுகின்றன. லாக்டோஸை கையாளும் திறன் குறைந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கலவை இன்னும் அதிக சிக்கலை ஏற்படுத்துகிறது. பல மணி நேரங்களுக்கு வயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். மேலும் அந்த கனமான உணர்வு சாப்பிடும் ஆசையை கூட அடக்கிவிடும். இதற்கு பதிலாக என்ன செய்வது? இரவில் ராய்தாவை தவிர்க்கவும். மதிய உணவிற்கு மிகக் குறைந்த அளவு ராய்தாவை வாரத்திற்கு 2 முறைக்கு மேல் சாப்பிட வேண்டாம். வெள்ளரிக்காயை மட்டும் எலுமிச்சை மற்றும் சீரகப் பொடியுடன் சேர்த்து சாப்பிடவும். செரிமானமும் மேம்படும். முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். கோடை காலத்தில் கூட இரவில் ராய்தாவை தவிர்க்கவும். மேலும் ஏற்கனவே வாயுத் தொல்லை உள்ளவர்கள் ராய்தாவை முழுவதுமாக தவிர்க்கவும். 3வது தவறு உங்களை மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய மிகவும் ஆபத்தான தவறாகும். இது உடல் நலத்திற்காக மட்டுமே என்று நினைத்து மக்கள் தொடர்ந்து செய்யும் ஒரு தவறாகும். 3வது தவறு கசப்பான வெள்ளரிக்காயை சாப்பிடுவது. நான் வெட்டிய வெள்ளரிக்காய் சற்று கசப்பாக இருந்ததால் இன்று அதை சாப்பிடலாம் என்று நினைத்தேன். இந்த ஒரு தவறு 60 வயதிற்கு பிறகு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மருத்துவமனையில் தங்கும் நிலைக்கு வழிவகுக்கும். கசப்பான வெள்ளரிக்காயில் குகுர்பிடாசின் என்ற நச்சு பொருள் அதிக அளவில் உள்ளது என்று பொருள். குகுர்பிடாசின் என்பது ஒரு இயற்கையான நச்சுப்பொருள். இது ஒவ்வொரு வெள்ளரிக்காயிலும் சிறிய அளவில் உள்ளது. இருப்பினும் வெள்ளரிக்காய் அதிகப்படியாக பழுத்திருக்கும்போது, அதிக வெப்ப அழுத்தத்தில் வளர்க்கப்படும்போது அல்லது ஒரு கலப்பின வகையாக இருக்கும்போது இந்த நச்சுப்பொருள் பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த நச்சுப்பொருளின் அறிகுறிகள் என்ன? 60 வயதிற்கு பிறகு கடுமையான வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மோசமான செரிமானம் ஆகியவை மிகவும் தீவிரமாக இருக்கும். சில சமயங்களில் நீரிழப்பு மிகவும் கடுமையாகி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். கசப்பான வெள்ளரிக்காய் ஒரு எச்சரிக்கை என்கிறார்கள். இதை சாப்பிட வேண்டாம் என்று உங்கள் உடல் உங்களுக்குச் சொல்கிறது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெள்ளரிக்காயை வெட்டியவுடன் ஒரு துண்டை சுவைத்துப் பாருங்கள். அது கசப்பாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். அதன் இரு முனைகளையும் வெட்டிவிட்டு அதை தூக்கி எறிந்து விடுங்கள். அதில் குகுர்பிட்டாசின் அதிக செறிவில் உள்ளது. எப்போதும் புதிய பச்சை உறுதியான வெள்ளரிக்காய்களை தேர்ந்தெடுங்கள். மஞ்சள் அல்லது மென்மையான வெள்ளரிக்காய்களை ஒருபோதும் தேர்ந்தெடுக்காதீர்கள். முக்கிய முன்னெச்சரிக்கை: கசப்பான வெள்ளரிக்காய்கள் சமைத்த பிறகும் பாதுகாப்பானவை அல்ல. குகுர்பிட்டாசின் வெப்பத்தால் அழிக்கப்படுவதில்லை. பச்சையாக இருந்தாலும் சரி, பழுத்திருந்தாலும் சரி, அதை நேரடியாக குப்பையில் எறிந்து விடுங்கள். சந்தையில் வெள்ளரிக்காய் வாங்கும்போது நாம் செய்யும் 2வது தவறு, நாம் அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் செய்யும் தவறு. 2வது தவறு, உள்ளூர் மற்றும் கலப்பின வெள்ளரிக்காய்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பிரித்தறியாமல் இருப்பது. சந்தையில் 2 வகையான வெள்ளரிக்காய்கள் கிடைக்கின்றன. ஒன்று உள்ளூர் வெள்ளரிக்காய், சிறியது, சற்று தடிமனானது, வெளிர் மஞ்சள் பச்சை நிறத்தில் இருக்கும். மற்றொன்று கலப்பின வெள்ளரிக்காய், நீளமானது, பிரகாசமான பச்சை நிறத்தில் இருக்கும். அவ்வளவுதான். பெரும்பாலான மக்கள் கலப்பின வெள்ளரிக்காய்களை அவை பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால் வாங்குகிறார்கள். ஆனால் இந்த தவறே 60 வயதிற்கு பிறகு தினசரி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 2 வேறுபாடுகள் உள்ளன. முதலாவது குகுர்பிடாசின். கலப்பின வெள்ளரிக்காய்களில் உள்ள குகுர்பிடாசின் அளவு உள்ளூர் வெள்ளரிக்காய்களில் உள்ளதை விட பல மடங்கு அதிகமாகும். இதன் பொருள் கலப்பினங்களில் 3வது ஆபத்து இன்னும் அதிகமாக உள்ளது. கசப்பு குறைவாக இருந்தாலும் நச்சுகள் அதிகமாக உள்ளன. 2வது பூச்சிக்கொல்லிகள். கலப்பின வெள்ளரிக்காய்கள் வேகமாக வளருவதற்காக இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுடன் வளர்க்கப்படுகின்றன. மேலும் இந்த இரசாயனங்கள் தோலில் குவிகின்றன. 60 வயதிற்குப் பிறகு அவற்றை சுத்தப்படுத்தும் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலின் திறன் குறைகிறது. இந்த இரசாயனங்கள் உடலில் தங்கிவிடுகின்றன. உள்ளூர் வெள்ளரிக்காய்கள் பளபளப்பு குறைவாக இருந்தாலும் அவற்றில் குகுர்பிடாசின் குறைவாகவும்
பூச்சிக்கொல்லிகள் குறைவாகவும் உண்மையான ஊட்டச்சத்து அதிகமாகவும் உள்ளன. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனவே எப்போதும் உள்ளூர் வெள்ளரிக்காய்களையே தேர்ந்தெடுங்கள். காய்கறி விற்பனையாளரிடம் அவற்றை கேளுங்கள். நீங்கள் கலப்பின வெள்ளரிக்காய்களை வாங்க நேர்ந்தால் அவற்றின் தோலை உரித்துக் கொள்ளுங்கள். உள்ளூர் வெள்ளரிக்காய்களை நன்கு கழுவுங்கள். தோலுடன் சேர்த்து உண்ணுங்கள். முக்கிய முன்னெச்சரிக்கைகள்: ஆர்கானிக் என்று முத்திரையிடப்பட்ட கலப்பின வெள்ளரிகள் கூட உள்ளூர் வெள்ளரிகளைப் போல பாதுகாப்பானவை அல்ல. உள்ளூர் வெள்ளரிகளே முதல் தேர்வாக இருக்கின்றன. உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் முதல் தவறு என்னவென்றால், அனைவரும் ஆரோக்கியமானது என்று கருதும் ஒரு அன்றாடத் தவறு. 60 வயதிற்குப் பிறகு மூட்டுகள் மற்றும் சிறுநீரகங்களை நேரடியாக தாக்குகிறது. முதல் தவறு உப்பு. வெள்ளரியை உப்புடன் சாப்பிடுவது. வெள்ளரியும் உப்பும். இந்த கலவை மிகவும் பொதுவானது. உப்பு இல்லாத வெள்ளரி முழுமையற்றதாகத் தோன்றும். வீட்டில், வெளியில், உணவகத்தில், எல்லா இடங்களிலும். ஆனால் இந்த கலவை மூட்டுகள், சிறுநீரகங்கள் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கு மிகப்பெரிய எதிரியாகும். அது எப்படி என்று பார்ப்போம். வெள்ளரியில் 96% நீர் உள்ளது. உப்பு உடலில் நீரை தேக்கி வைக்கிறது. வெள்ளரியுடன் உப்பு உட்கொள்ளும் போது நீர் தேக்கம் ஏற்படுகிறது. வெள்ளரியில் உள்ள நீர் உடலில் சேர்ந்து மூட்டுகளைச் சுற்றி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் ஏற்கனவே உள்ள மூட்டு வலியை மோசமாக்குகிறது. 60 வயதிற்குப் பிறகு சிறுநீரகங்களின் வடிகட்டும் திறன் குறைகிறது. இந்த கூடுதல் சோடியம் சிறுநீரகங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இரவில் உண்ணப்படும் உப்பு காலை வரை சிறுநீரகங்களால் வெளியேற்றப்படுகிறது. இந்த கலவையானது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது. ஆயுர்வேதத்தின்படி வெள்ளரிக்காய் இயல்பாகவே குளிர்ச்சியூட்டும் மற்றும் இதமளிக்கும் தன்மை கொண்டது. அதாவது அது வீக்கத்தை குறைக்கும். ஆனால் உப்பு சேர்க்கப்படும் போது இந்த பண்பு தலைகீழாக மாறுகிறது. வீக்கத்தை குறைப்பதற்கு பதிலாக வெள்ளரிக்காய் அதை அதிகரிக்கிறது. இதுதான் சுஷிலாஜியின் மிகப்பெரிய தவறு. நீங்கள் தினமும் உப்பு மற்றும் மிளகுடன் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்தும்போது அது மூட்டு வீக்கத்தை குறைக்கிறது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளரிக்காயில் உப்பு சேர்ப்பதை முற்றிலுமாக தவிர்க்கவும். உங்களுக்கு சுவை வேண்டுமென்றால் வீக்கத்தை குறைக்க எலுமிச்சை சாற்றை பிழியவும். அல்லது செரிமானம் மேம்பட புதினா மற்றும் சீரகப் பொடியைச் சேர்க்கவும். வெள்ளரிக்காய்க்கு தனித்துவமான சுவை உண்டு. முக்கிய முன்னெச்சரிக்கைகள்: நீங்கள் இரத்த அழுத்த மருந்து எடுத்துக்கொண்டால் வெள்ளரிக்காயில் எந்த அளவிலும் உப்பு சேர்ப்பதை தவிர்க்கவும். கல் உப்பை கூட சேர்க்க வேண்டாம். இந்த 5 தவறுகளை தவிர்ப்பதே போதுமானது. ஆனால் வெள்ளரிக்காயின் முழு பலன்களையும் வழங்கும் மற்றொரு விதியும் உள்ளது. உள்ளூர் வெள்ளரிக்காயை மட்டும் உப்பு சேர்க்காமல் மதியம் எலுமிச்சையுடன் சாப்பிடவும். இந்த ஒரு விதி 5 தவறுகளையும் சரி செய்கிறது. குறைவான குக்கூர்பிட்டாசின் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உள்ள உள்ளூர் வெள்ளரிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை மதிய வேளையில் உண்ணுங்கள். செரிமான தீ மிகவும் வலுவாக இருக்கும். அவற்றை தனியாக உண்ணுங்கள். தவறான சேர்க்கைகள் இல்லை. உப்பு இல்லை என்றால் மூட்டு வீக்கம் ஏற்படாது. எலுமிச்சையுடன் சேர்த்து உண்ணும்போது அது அழற்சியை குறைத்து சுவையாகவும் இருக்கும். வெள்ளரிக்காயை இந்த வழியில் சாப்பிடுங்கள். 60 வயதிற்குப் பிறகு அது உங்கள் சிறந்த நண்பனாக மாறும். இன்றே மாற்ற வேண்டிய 3 பழக்கங்கள். முதல் பழக்கம்: வெள்ளரிக்காயை இரவில் தயிருடன் சாப்பிடுவது. இந்த இரண்டுமே இரவு நேர வாயுத் தொல்லைக்கும் காலை நேர மூட்டு வலிக்கும் மிகப்பெரிய காரணங்களாகும். இன்றே இதை நிறுத்துங்கள். இரண்டாவது பழக்கம்: வெள்ளரிக்காயை தோலுரிக்காமல் சாப்பிடுவது. அதை வெட்டியவுடன் ஒரு துண்டை சுவைத்து பாருங்கள். கசப்பாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த 10 வினாடி பழக்கம் உங்களை மருத்துவமனையில் சேர்ப்பதிலிருந்து காப்பாற்றும். மூன்றாவது பழக்கம்: சந்தையிலிருந்து பளபளப்பான கலப்பின வெள்ளரிக்காய்களை தேர்ந்தெடுப்பது. பார்ப்பதற்கு அழகாக இருப்பது சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்காது. உள்ளூர் வெள்ளரிக்காய்களை கேளுங்கள். அவை பார்ப்பதற்கு சற்று குறைவாக அழகாக இருக்கலாம், ஆனால் மிகவும் பாதுகாப்பானவை. நான் எப்போதும் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், 60 வயதிற்குப் பிறகு வரும் வாயு தொல்லை, மூட்டு வலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை நாம் ஒரு ஆயுள் தண்டனையாக நினைக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இவை தண்டனைகள் அல்ல, மாறாக தவறுகள், மேலும் அவை சரிசெய்யக்கூடிய தவறுகளாகும். சுஷீலாஜி 2 வருடங்களாக அவதிப்பட்டார். 6 வாரங்களில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிந்தது. அவர் சாப்பிடும் முறையை மாற்றியதாலேயே அது நிகழ்ந்தது. உங்கள் தட்டிற்கும் இந்த சக்தி உண்டு. இந்த 5 தவறுகளை நிறுத்துங்கள்.
சரியாகச் சாப்பிட்டு உங்களுக்கு தகுதியான புத்துணர்ச்சியைப் பெறுங்கள். கருத்துரைகளில் எனது வெள்ளரிக்காய் என்று எழுதி இந்த தவறுகளில் எதை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொல்லுங்கள். வெள்ளரிக்காய் உங்கள் எதிரி அல்ல, தவறான முறைதான் எதிரி. இந்த 5 தவறுகளைச் செய்வதை நிறுத்துங்கள். சரியான வெள்ளரிக்காயை சரியான நேரத்தில் சரியான முறையில் சாப்பிட்டு 60 வயதிற்குப் பிறகும் உங்களுக்கு தகுதியான புத்துணர்ச்சியை உணருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிடும் ஒரு வயதானவருடன் இதை பகிருங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.